சர்வதேச அளவில் தலை தூக்கி வரும் தீவிரவாதத்திற்கு இஸ்ரேலுடன் இணைந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். 2 நாள் பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் அதிபர் ஐசக் ஹெர்ஜோக்கை இன்று ஜெருசலேமில் சந்தித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியாவின் பங்களிப்பு எதிர்காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று அப்போது இஸ்ரேல் அதிபர் பாராட்டு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து டெல் அவிவில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி நீர் மேலாண்மை, விவசாயம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா இஸ்ரேல் இடையே ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தினார். அறிவியல், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக இந்தியா இஸ்ரேல் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. Thank you. The letter of intent on the பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சர்வதேச அளவில் தலை தூக்கி வரும் தீவிரவாதம் குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுடன் இணைந்து தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்தார். இஸ்ரேல் பயணம் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். वैश्विक मुद्दों पर भी व्यापक चर्चा की। क्षेत्रीय कनेक्टिविटी को बढ़ावा देते हुए हम इंडिया मिडिल ईस्ट यूरोप इकोनॉमिक कॉरिडोर आईमेक और इंडिया इजराइल यूएई यूएसए यानी I2U2 पर नई गति से आगे बढ़ेंगे। फ्रेंड, भारत और इजराइल पूरी तरह से स्पष्ट है कि आतंकवाद का दुनिया में कोई स्थान नहीं है। किसी भी रूप में, किसी भी अभिव्यक्ति में आतंकवाद को स्वीकार नहीं किया जा सकता। हम कंधे से कंधा मिलाकर आतंकवाद और उनके समर्थकों का विरोध करते रहे हैं और आगे भी करते रहेंगे। இரவில் இஸ்ரேல் வாழ் இந்தியர்களுடன் கலந்துரையாடும் பிரதமர் நரேந்திர மோடி தமது 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்புகிறார்.